Yes, the topic is projection of solids on the subject engineering graphics applicable for students studying BE BTech first year. Look onto this object is called as a cone. Cone. Okay. Cone will have a base. This blue color is called as base part of the cone, shown what is called as a blue in color. Blue in color. Okay. And this topmost corner pair the apex is from APEX apex. So now the cone is placed on horizontal plane HP. This is VP. Okay. Rest on HP. இங்க solid கொடுத்திருக்கேன். Solid rest on HP. இதை first பார்க்க போறோம். Rest on solid name is cone. Rest on HP. Rest on HP means the base full HP touch ஆயிருக்கு. Okay, it's called a base position or simple position of the cone. First, this diagram is drawn. இது corresponding front view, top view. Usually cone, pyramid எல்லாம் காமிப்போம் one by one. இதுல எதுல பார்த்தா பேஸ் ஃபுல்லா தெரியும் பாருங்க. Look on to his front view. இதுல பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள் தெரியுமா? அந்த ட்ரையாங்கிள் தான் இந்த ட்ரையாங்கிள் called front view. ஓகே, இப்ப மேல பார்த்தா தெரியும் இந்த பேஸ் வந்து ஒரு சர்க்கிளா தெரியும். That is shown in the projector of the HP, shown as a circle in the top view. மேல பாக்குறப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லா தெரியும். பேஸ்ல வந்து என்ன ஷேப் இருக்கு? சர்க்குலர் ஷேப். அந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள். இது சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் அபெக்ஸ், APEX apex. Seen as a point in the top view. Okay, so இத ஃபர்ஸ்ட் வரையறோம். ரெஸ்ட் ஆன் HP க்கு பாக்குறோம். This is solid rest on HP. இந்த டாப் வியூல பார்த்தா இந்த சர்க்கிள் தெரியுதா? இதான் டாப் வியூ. திருப்பி காமிக்கிறேன். இப்படி பாருங்க, சர்க்கிள் ஷேப் தெரியுதா? அதுதான். இதை ப்ரொஜெக்ட் பண்ணி வெர்டிகல் ப்ரொஜெக்ட் யூசிங் 2H பென்சில வரைவோம். சென்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அப்புறம் ஹைட் ஆஃப் த கோன் கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல. எவ்வளவு ஹைட்? ஹைட்ன்றது வெர்டிகல் ஹைட் தான். இந்த ஹைட் தான் வெர்டிகல் ஹைட். இதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்த இது பேஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ரைட் கார்னர் இருக்கும். அதெல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகும் லைக் ரே. ப்ரொஜெக்ட் ஆன அப்புறம் இந்த வியூ பேர் தான் ஃப்ரண்ட் வியூ. இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர் தான் இந்த கார்னர், எக்ஸ்ட்ரீம் ரைட் கார்னர் தான் இந்த கார்னர். இது ஹைட் ஆஃப் த கோன். ஹைட், வெர்டிகல் ஹைட். ஓகே, ஸோ ஹைட் டயாமீட்டர்லாம் கோன்ல கொடுத்துருவோம். இஸ் கால்ட் டயாமீட்டர் ஆஃப் த கோன், D. அப்போ ஒரு சர்க்கிள்ல டயாமீட்டர்ல பாதி எடுத்தா ரேடியஸ். ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணா டயாமீட்டர் வந்துடும். இதை ப்ரொஜெக்ட் பண்ணா இங்க ஒரு ஹைட் வந்து சம் 50 mm ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுவோம். டைமென்ஷன் பண்ணிடுவோம். இந்த ஹைட் என்ன கொடுத்தோம்? 100 mm 80 mm அப்படி கொடுத்துருவாங்க டிஸ்டன்ஸ். இந்த எக்ஸ்ட்ரீம் டாப் கார்னர் பேர் தான் அபெக்ஸ், APEX. இதை இப்படி ஜாயின் பண்ணுங்க இந்த பேஸோட. அப்புறம் இந்த பேஸோட இந்த கார்னர் ஜாயின் பண்ணா யூ வில் கெட் ஃப்ரண்ட் வியூ. ஃபார் பேஸ் பொசிஷன் ஆர் சிம்பிள் பொசிஷன் ஃப்ரண்ட் வியூ, அதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ. இப்போ டில்ட் பண்ண போறோம். ரைட் சைட் டில்ட் பண்ணலாம் ஆர் லெஃப்ட் சைட் டில்ட் பண்ணலாம். அப்போ ஆக்சிஸ்ன்றது என்னன்னு பார்க்கணும். ஆக்சிஸ் இது கன்சிடர் திஸ் இஸ் தின் ஒயர். இது வந்து உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்ணா என்ன தெரியும்? இன்சர்ட் பண்ணா ஆக்சிஸ் will be vertical. பாருங்க, இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இன்சர்ட் பண்றேன். இஸ் கால்ட் ஆக்சிஸ்ன்றது ஒரு தின் ஒயர். சென்டர் லைன் உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன் பேர் தான் ஆக்சிஸ். காமிக்காக இப்படி வைக்கிறேன் நான். இப்போ வந்து ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் டு HPன்னு பார்க்க போறோம். இப்படி இருக்கிறப்போ எப்படி இருக்குது? இப்படி இருக்கிறப்போ ஆக்சிஸ்ன்றது உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன் பேர் தான் ஆக்சிஸ். ஓகே, ஆக்சிஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு HP. பர்பெண்டிகுலர்னா இந்த ஒயர் வந்து 90 டிகிரி வெர்டிகலா இருக்கு டு த பேஸ். ஓகே, இப்படி டில்ட் பண்றப்ப நான் இதை ரைட் சைட் டில்ட் பண்ணலாம் ஆர் லெஃப்ட் சைட் டில்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து ரைட் சைட் டில்ட் பண்றேன். டில்ட் பண்றப்ப நான் இது ஆக்சிஸ் வந்து இன்க்ளைண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஆக்சிஸ்ன்றது உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன் பேர் தான் ஆக்சிஸ். இது கொஸ்டின்ல கொடுப்பாங்க. இந்த சென்டர் லைன் பேர் தான் ஆக்சிஸ். இது HPக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு, உள்ள பாஸ் ஆகிற லைன். அந்த லைன் தான் கம்பி. இப்போ இன்க்ளைண்ட் ஆயிடுச்சு. இந்த ஆங்கிள் தான் ஆக்சிஸ். இந்த மாதிரி லைன் டிரா பண்ணா ஆக்சிஸ் ஆயிடும். இஸ் இன்க்ளைண்ட் டு HP. இப்போ HPல இந்த கார்னர் தான் டச் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, இப்படிங்கிறப்போ ஃபுல் பேஸ் ரெஸ்ட் ஆயிருக்கு HPல. டில்ட் பண்றப்போ இந்த பாயிண்ட்ல தான் கான்டாக்ட் இருக்கு HPல. அந்த பாயிண்ட் தான் ப்ரொஜெக்ட் ஆகும் ஆன் தி வெர்டிகல் பிளேன். இந்த பாயிண்ட் வந்து லைக் ரே மாதிரி நேரா போய் VP போய் படுமா? VPனா XYல போய் படும். அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரை போறோம். இது ஃப்ரண்ட் வியூ ஃபார் ஆக்சிஸ் இன்க்ளைன் டு HP. ஓகே, ஸோ இதான் சே சம் 30 டிகிரி. இப்போ ஆக்சிஸ் இன்க்ளைன்ட்னாலே இந்த மொத்த சாலிட் வந்து வெர்டிகலா இருக்குது வந்து சாஞ்சிருச்சு.
அந்த டயக்ராம் தான் இந்த டயக்ராம் வரைவோம். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ. இந்த ட்ரையாங்கிள் வந்து அப்படியே டில்ட் ஆயிருச்சு. இதே ஷேப் இதே சைஸ் தான் இருக்கும். இஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி. இன்க்ளைன் டு ஹெச்பினால அந்த ஆங்கிள் எக்ஸ்ஒய் லைனுக்கு மேல தான் வரும். இது ஸ்ட்ரைட் லைன் கான்செப்ட். இப்போ ஸ்ட்ரைட் லைன்ன்றது எது? இந்த ஆக்சிஸ் தான் அசியூம்ட் அஸ் ஸ்ட்ரைட் லைன். ஒரு எண்டு ஏ, அண்டர் எண்டு பி, அதெல்லாம் மார்க் பண்ண தேவையில்ல. ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ எம் சேயிங் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் ஆனா சாலிட் ஃபுல்லி இஸ் இன்க்ளைன்ட் ஆர் டில்டட். இதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ வரைட்டி அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ சர்க்கிள் வந்து இப்போ பேஸ் என்ன ஷேப்ல இருக்கு பாருங்க. லுக் ஆன் டு திஸ் ஆப்ஜெக்ட். பேஸ் வந்து சர்க்கிள். அந்த சர்க்கிள் தான் இங்க பெரிய சர்க்கிளா காமிச்சிருக்கு ஃபார் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ். இப்போ ஆக்சிஸ் இன்க்ளைனால இந்த பேஸ் வந்து சர்க்கிள் வந்து இன்க்ளைன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இது வந்து சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் ஆயிடுச்சு. இப்படி இருக்கிறப்ப ஃபுல் சர்க்கிள் தெரிஞ்சுது டாப் வியூல. பேஸ் மட்டும் பார்க்கணும். இப்படி டில்ட் பண்றப்ப என்ன மேல பாக்குறப்ப ஒரு ஓவல் ஷேப் தெரியுமா? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் சர்க்குலர் லேமினா படிச்சிருப்பீங்க. அதுதான் இங்க பேஸா இருக்குது. பேஸ் வந்து சர்க்குலர் ஷேப். அப்படின்னா ஒரு டாப் வியூல ப்ரொஜெக்ட் பண்ணா இதுக்கு வந்து 12 ஈக்குவல் பார்ட்ஸா 8 ஈக்குவல் பார்ட்ஸா சர்க்குலர் டிவைட் பண்ணுவோம். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூசிங் த கொஸ்டின்ஸ். அப்புறம் இது ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டா டிரா பண்ணுவோம். இந்த பாயிண்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த சர்க்கிள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் யூசிங் டிராஃப்டர் ஸ்கேல். ஓகே, இதை ப்ரொஜெக்ட் பண்ணா இங்க ஒரு சர்க்கிள். பேஸ் வந்து சர்க்கிள் தான், சர்க்கிளா இருக்கு. இப்படி இன்க்ளைன்ட் ஆப் இருக்கிறப்போ இப்படி டில்ட் ஆயிடுச்சு. அந்த டில்ட் தான் சாலிட் டில்டேஷன். பேஸ் வந்து டில்ட் ஆயிடுச்சு. அதுதான் இது. இந்த பேஸ் சர்க்குலர் ஷேப். இங்க பெரிய சர்க்கிளா ஒரு காமிச்சிருக்க பிளேன் ஃபிகர். பேஸ் டில்ட் ஆனா இப்போ வந்து மேல பாக்குறப்ப என்ன தெரியும்? ஒரு ஓவல் ஷேப் தெரியுமா பாருங்க. இப்படி வச்சு பாக்குறப்போ இப்படி இருக்கிறப்ப ஃபுல் சர்க்கிள் தெரியும். இப்படி டில்ட் ஆகுறப்போ ஒரு எலிப்ஸ் தெரியும், ஒரு ஓவல் ஷேப். அந்த ஓவல் ஷேப் மேல இருக்கிறப்போ இப்படி டாப் வியூல பாக்குறப்போ அதே ஓவல் ஷேப் இப்படி தெரியும். ப்ரொஜெக்டட் ஆன் ஹெச்பி. அந்த ஹெச்பி தான் 90 டிகிரி டர்ன் பண்ணா வரும், கீழே வந்துடும். கீழே வந்து சர்க்கிள் பிகம்ஸ் அஸ் வாட்? எலிப்ஸ். இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். பேஸ் மட்டும். அந்த பேஸ் தான் இங்க வரைவோம். இது இன்க்ளைன் ஆயிடுச்சா? இன்க்ளைன் ஆன அப்புறம் இங்க ஒரு எலிப்ஸ் தெரியும், ஒரு அரைவட்டம் தெரியும், ஒரு பாதி எலிப்ஸ் தெரியும், பாதி எலிப்ஸ் தெரியாது. அது எப்படின்னா இப்படி இருக்கப்போ மேல பாக்குறப்போ ஃபுல் சர்க்கிள் தெரிஞ்சுது. பேஸ் ஃபுல் சர்க்கிள் தெரியும். இப்ப டில்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா பேஸ் வந்து சர்க்கிள் வந்து இன்க்ளைன் ஆயிடுச்சு. இன்க்ளைன் ஆகுறப்போ மேல பாக்குறப்போ இந்த எலிப்ஸ் வந்து இந்த ஒரு ஆஃப் எலிப்ஸ் வந்து தெரியும். இன்னொரு ஆஃப் எலிப்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து மறைச்சிச்சு மேல பாக்குறப்போ. ஓகே, அந்த எலிப்ஸ் தான் ஒரு அவுட்டர் எலிப்ஸ் தெரியும், பாதி எலிப்ஸ் தெரியும். ஒரு அவுட்டர் எலிப்ஸ் வந்து ஹிட்டன்ல தெரியும். ஹிட்டன்னா மறைஞ்சிருக்குது, கீழே இருக்குது. இந்த பார்ட்ல இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் வந்து மறைஞ்சிச்சு. லேட்டரல்ல சுத்திக்கிற பகுதி. அப்போ இது வந்து டேஷ் லைன்ல போடணும் இந்த ஆஃப் எலிப்ஸ். அப்புறம் இந்த ஓக்கு நேரா வெர்டிகல் ப்ரொஜெக்டர் ட்ரா பண்ணுவோம். இதை ஜாயின் பண்ணா வில் கெட் டாப் வியூ ஃபார் திஸ் பொசிஷன். ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராமா வரைஞ்சோம். செகண்ட், தேர்டு, இது ஃபோர்த் டயக்ராம். இதுல எப்படி இது ஆக்சிஸ் பாருங்க. ஆக்சின்றது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான். இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் டவுன்வார்டு. இங்கெல்லாம் ஆக்சிஸ் இல்லை, ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஸ் வந்து இப்படி இருக்கா, சென்டர் லைன். கொஸ்டின் என்ன கொடுப்பாங்க? ஃபர்தரா 5th 6th டயக்ராம் வரைய வேண்டியது இருக்கும். இந்த ஆக்சிஸ் வந்து பேரலா இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து பேரலல் டு விபி. பேரலல் டு விபினா எக்ஸ்ஒய்க்கும் பேரலல் தான். அப்போ இதான் டாப் வியூ சொல்லுவோம். இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூனாலே எக்ஸ்ஒய் லைனுக்கு மேல வரும், டாப் வியூனா எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே வரும். தட் we know. ஓகே, இல்ல ஆக்சிஸ் வந்து இன்க்ளைன்ட், வாட் இஸ் கால்ட் அஸ் டாப் வியூ. அண்ட் கொஸ்டின்ல கொடுப்பாங்க இதெல்லாம். அண்ட் டிவினா டாப் வியூ, இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு விபி. இது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க கொஸ்டின்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்
அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்ப ஆக்சிஸ் எப்படி இருக்கு, இதுக்கு எக்ஸ்ஒய் எனக்கு பேரலா இருக்கு. எக்ஸ்ஒய்க்கு எனக்கு பேரலனாலே விபிக்கும் பேரலல் தான் டாப் வியூ பொறுத்த வரைக்கும். இது வந்து 45 டிகிரி இன்க்ளைன் டு விபி. இன்க்ளைன் டு விபினால இந்த ஆங்கிள் எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே வரும். ஸோ ஒரு 45 டிகிரி இன்க்ளைன் லைன் டிரா பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த டயக்ராம் ட்ரேஸ் அவுட் பண்ணணும், காப்பி பேஸ்ட் பண்ணணும். இது அப்படியே இந்த சேம் ஷேப் பிளேன்ஸ்ல வரைஞ்ச மாதிரி இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் சொல்லி தருவேன் நான். அப்ப இதே வந்து இதே இப்படி வரும். இதே ஷேப் சைஸ் இங்க என்ன ஷேப்ல இருக்கோ என்ன லைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இன்க்ளைன் ஆயிடும். எவ்வளவு ஆங்கிள் 45 டிகிரி கொஸ்டின்ல கொடுப்பாங்க அது மாதிரி. இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வர இதுதான் 6th டயக்ராமா வரும். அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து சிம்பிள் பொசிஷன் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ. டாப் வியூ வந்து சர்க்கிள், ஃப்ரண்ட் வியூ வந்து ட்ரையாங்கிள். இது ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ. ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க கொஸ்டின்ல. இது இங்க வச்சு காமிக்க முடியாது. பட் யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் a diagram. இது 5th 6th வந்து வரைஞ்சிடலாம் ஷீட்ல. this may carry 20 marks. ஓகே, இது வந்து எதுக்கு பார்த்திருக்கோம், about cone rest on HP. இப்போ rest on VP பார்ப்போம். இது அப்படியே உல்டாவா வரும். that you have to understand the concept. இதே மாதிரி மற்ற சாலிட்ஸ் சிலிண்டர், பிரிசம், பிரமிட், கோன் பார்க்குறோம். ஓகே, சாலிட் சாலிட்னா இங்க என்ன சாலிட் பார்க்குறோம், இட்ஸ் about cone rest on VP. Rest on VP na எது VP இதுல? Before that, let me erase this part. Next concept is the cone is a solid. Rest on VP பார்க்க போறோம். Rest on VP na VP மேல imagine பண்ணணும். You have to imagine the subject. Okay, imagine the solid placed us in the VP. VP na vertical plane. இதுல solid rest ஆயிருக்கு போகுது. அப்ப எந்த பார்ட் ரெஸ்ட் ஆயிருக்குது பார்க்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட் ஒரு பாயிண்ட் தான் ரெஸ்ட் ஆகும். தட் இஸ் செகண்ட் ஸ்டேஜ்ல பாக்குறப்ப இது வரும். தட் ஐ டெல் யூ. ரெஸ்ட் ஆன் விபிக்கு இந்த கோன் வந்து அப்படியே வச்சிருங்க. விபி மேல வச்சுட்டா ஃப்ரண்ட் வியூல எதுல பார்த்தா ஃபுல் சர்க்கிள் தெரியுமோ அந்த வியூ தான் ஃபர்ஸ்ட் வரையணும். இப்போ ஃபுல் லுக் ஆன் டு திஸ் ஃப்ரண்ட் வியூ. இதான் ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன்ல பார்த்தா இந்த பேஸ் வந்து ஒரு சர்க்கிள் தெரியுமா, அந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள். அப்புறம் இந்த பாயிண்ட் தெரியும், அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். இது அபெக்ஸ் சொல்லுவோம், ஓன்னு சொல்லுவோம். அதனால ஃப்ரண்ட் வியூனாலே லெட்டர் வித் டேஷ், ஓ டேஷ் வருமா. அப்புறம் என்ன பண்ணுவோம், ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் யூசிங் பாயிண்ட்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ராவா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் இந்த ஆக்சிஸ். அது நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல, இது வரைக்கும் தான் இருக்கும் ஆக்சிஸ். இப்போ இந்த பாயிண்ட் தான் ஆக்சிஸ் சொல்றேன். இந்த பாயிண்ட்ல இந்த நேரா ப்ரொஜெக்ட் ஆகும் ஹெச்பில ப்ரொஜெக்டர் எஸ் ரே. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து நேரா ஹெச்பில ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் ரைட் பாயிண்ட் ஹெச்பில ப்ரொஜெக்ட் ஆகும். இதெல்லாம் ஜாயின் பண்ணா டாப் வியூ வில் பி a triangle. அந்த ட்ரையாங்கிள் தான் இந்த ட்ரையாங்கிள். தட் இஸ் பேஸ் பொசிஷன் உடைய டாப் வியூ, பேஸ் பொசிஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ, அல்லது சிம்பிள் பொசிஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ, சிம்பிள் பொசிஷன் உடைய டாப் வியூ. ஓகே, இதுல சென்டர் லைன் தான் இந்த பாயிண்ட். அது வந்து இங்க வரப்போ டாப் வியூல வரப்போ இந்த ஆக்சிஸ் வந்து உள்ள பாஸ் ஆகும். இந்த கம்பி மாதிரி இன்செர்ட் பண்ண இல்லையா, அதுதான் இந்த லைன், சென்டர் லைன். அப்போ ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு சர்க்கிள் ஆகவும், தட் இஸ் கோன் ரெஸ்ட் ஆன் விபி. விபிக்கு இதான் பொசிஷன். சடன் ஹைட் இந்த டிஸ்டன்ஸ்லாம் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஹெச்பி எக்ஸ்ஒய் லைனுக்கு மேல ஒரு ஹைட்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணணும். அந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள். இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் ரைட்டு, அப்புறம் சென்டர் லைன் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த ஹைட் கொடுப்பாங்க. ஹைட் தான் இங்க வந்து இந்த டிஸ்டன்ஸா மாறிடும். ஓகே, இதை வந்து அப்போ இந்த இதுதான் ஹைட். இதுல வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து இந்த பொசிஷன் வந்து இதான் ஹைட் ஆயிடும். இதை ஜாயின் பண்ணினா you will get a simple position உடைய டாப் வியூ வந்துடும். இது ஃபர்ஸ்ட் டயக்ராம், இது செகண்ட் டயக்ராம். ஓகே, இப்போ வந்து ஐ கோ டு டில்ட் திஸ் ஆப்ஜெக்ட். ரைட் சைடு ஆன் டில்ட் பண்ணலாம், லெஃப்ட் சைடு ஆன் டில்ட் பண்ணலாம். அப்ப டாப் வியூல என்ன தெரிஞ்சது, ஒரு ட்ரையாங்கிள் தெரிஞ்சுதா. இந்த ட்ரையாங்கிள் வந்து இன்க்ளைன்ட் ஆயிடும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடு டில்ட் பண்றேன் வச்சுங்க. டில்ட் பண்ண என்ன தெரியும், இதுல இதே டாப் வியூ, மேலே பார்த்தா டாப் வியூ. இந்த டாப் வியூல இந்த ஒரு ட்ரையாங்கிள் தெரியும் சொல்லிருக்கேன். அந்த ட்ரையாங்கிள் தான் இந்த ட்ரையாங்கிள். ஆக்சிஸ் வந்து ஆக்சிஸ் பாருங்க, இது இப்படிங்கிறப்போ சிம்பிள் பொசிஷன் அப்போ ஆக்சிஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு விபி இருக்கா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். விபிக்கு 90 டிகிரி. ஓகே, இப்படி டில் பண்றப்போ ரைட் சைடு டில் பண்றப்போ இந்த ஆக்சிஸ் வந்து டர்ன் ஆயிடுச்சு. டர்ன் ஆயிட்டு மேல பாக்குறப்போ இந்த ஆங்கிள் தெரியும்.
இன்க்ளைன் டு விபி எவ்வளவு ஆங்கிள் கொடுப்பாங்க, ஒரு 35 டிகிரி எடுத்துப்போம். மேல பாருங்க இந்த கேப் தெரியுமா, இந்த ஆங்கிள் தெரியும். அந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள். இங்க ஒரு லைன் டிரா பண்ணுவீங்க, எவ்வளவு 35 டிகிரில ஒரு ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் தான் இந்த சென்டர் லைன். இந்த சென்டர் லைன் வந்து அப்படியே டில்ட் ஆயிடுச்சு, டர்ன் ஆயிடுச்சு ரைட் சைடுல 35 டிகிரி. லெஃப்ட்ல டில்ட் பண்ணலாம், நான் ரைட்ல டில்ட் பண்றேன். அந்த சைடு டில்ட் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து அப்படியே ஓரியன்டேஷன் மாறிடும். Before that, let me erase this part. பாருங்க, இதே சேம் ஷேப் சைஸ் டாப் வியூ. இப்படி இருக்கிற ஆக்சிஸ் வந்து இப்படி இன்க்ளைண்ட் ஆயிடுச்சு 35 டிகிரி. இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைவதுதான் ஃபோர்த் டயக்ராமா வரும். இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இங்க இருந்து ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டார் யூசிங் 2H பென்சில் பாக்குறப்போ பாருங்க, வச்சு காமிக்கிறேன். இப்படி இருக்கா, இப்படி இருக்கிறப்ப இப்படி டில்ட் ஆயிடுச்சு. இப்படி டில்ட் ஆன அப்புறம் டாப் வியூ வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்ப டில்ட் ஆன அப்புறம் என்ன இருக்கு, இப்போ ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். ஃப்ரண்ட் வியூனால எக்ஸ்ட்ரா மேல வரும். இந்த வளைவு வந்து பிளைன்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கு, சர்க்கிள் ஷேப்ல இருக்கா, அந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள் வச்சுங்க. இப்படிங்கிறப்ப ஃபுல் சர்க்கிள் தெரிஞ்சுது. இப்படி டில்ட் பண்ண என்ன ஆகுது, ஒரு பார்ஷலா சர்க்கிள் தெரியும். அந்த சர்க்கிள் தான் சீம்ஸ் அஸ் எலிப்ஸ். பாருங்க, இப்படி இப்படி நீங்களே பார்க்கலாம், கேமரால பார்த்தா ஒரு ஓவல் ஷேப் தெரியும். அந்த ஓவல் ஷேப் தான் பேஸ் உடைய ஃப்ரண்ட் வியூ. அல்ல இது ஒரு ஆஃப் எலிப்ஸ் தெரியும், இன்னொரு ஆஃப் எலிப்ஸ் வந்து ஹிடன் மறைஞ்சிருக்கும். அது இப்படின்றது சொல்றேன். இது நேரா வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணா இந்த பாயிண்ட் வரும். இது நேரா ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணா இந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணா we'll get fourth diagram. இது third. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்கல்ல, 5th and 6th ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. இப்ப ஃப்ரண்ட் வியூ, இதான் ஃப்ரண்ட் வியூ. இதுல எப்படி இது ஆக்சிஸ், ஆக்சிஸ்ன்றது உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன் தான் ஆக்சிஸ் சொல்லியிருக்கேன் நானு. இதெல்லாம் ஒரு கொஸ்டினை பார்த்து வரைகிறப்போ you can understand the concept easily. Further you can understand easily. இதான் ஆக்சிஸ். இந்த சென்டர் லைன் தான் ஆக்சிஸ். பேஸ் உடைய சென்டரும் அபெக்ஸும் ஜாயின் பண்ற சென்டர் லைன் தான் ஆக்சிஸ். இந்த எலிப்ஸ் உடைய சென்டர், அந்த சென்டர் தான் இந்த சென்டர். இது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்பிக்கு பேரலல்னால எக்ஸ்ஒய்க்கும் பேரலல் தான். பட் இத क्वेश्चन என்ன கொடுப்பாங்க, front view is inclined at say some 40 degree to HP. Front view, FE na front view inclined at say 40 degree to HP னு கொடுப்பாங்க. front view நால HP inclined தான் வரும். அது by practice you can understand the little bit more. Okay, so இந்த extension பண்ணுங்க. ஃப்ரண்ட் வியூல ஆக்சிஸ் எப்படி இருக்கு, இந்த ஆக்சிஸ், இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ற லைன் தான் ஆக்சிஸ். அது வந்து எக்ஸ்ஒய்க்கு பேரலா இருக்கு. அது வந்து 40 டிகிரி இன்க்ளைன் டு ஹெச்பி ஆக சொல்றேன். இன்க்ளைன் டு ஹெச்பினாலே அந்த ஆங்கிள் எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலதான் வரும். ஓகே, இது விட்டுருங்க. அப்போ இந்த ஆக்சிஸை வந்து 40 டிகிரி டு ஹெச்பினா ஒரு 40 டிகிரி இன்க்ளைன் லைன் டிரா பண்ணிட்டு இதை அப்படியே இந்த டயக்ராம் காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கா 6th டயக்ராம் வரைவோம். ஓகே, டோட்டலா 6 டயக்ராம் வரும். இதுக்கும் கம்பேர் பண்றப்ப பாருங்க, இது அப்படியே உல்டாவா வரும். இங்க சர்க்கிள் வந்து மேல வந்துச்சு, இதுல சர்க்கிள் கீழே வருது. ஸோ கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இமேஜின் பண்ணணும். ஹெச்பியில ரெஸ்ட் ஆயிருக்கா, விபியில ரெஸ்ட் ஆயிருக்கா எல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் என்ன ஆங்கிள் ஓரியன்டேஷன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபைனல் 5th and 6th டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுல வந்து 2 ஆங்கிள் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்று பாருங்க, ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் அட் 35 டிகிரி இருக்கு, ஃப்ரண்ட் வியூ இஸ் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு ஹெச்பி. இதுல எது ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா, எந்த ஆங்கிள் டில்ட் பண்ணா ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க. While drawing the question, considering the questions, you will have little bit more knowledge. Okay, இதே போல சிலிண்டர், இது கோன் பார்த்தோம். இப்ப சிலிண்டர் பாருங்க, this object is called as a cylinder. சிலிண்டர்ல வந்து இது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டர் will have base. பேஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கு, சர்க்குலர் ஷேப் இருக்கா, மேலேயும் சர்க்குலர் ஷேப் இருக்கு. அப்போ 2 சர்க்கிள் இருக்கு. இதுல
ரெண்டு பிளேன் ஃபிகர், இங்க ஒரு கீழே ஒரு சின்ன, இது பெருசா இருக்கு, சின்ன இந்த சைஸ்க்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, மேலேயும் ஒரு சர்க்கிள் இருக்கு. வேற கோன்ல பாத்தீங்கன்னா பேஸ்ல மட்டும் தான் சர்க்கிள் இருக்கு. ஓகே, அப்ப ரெண்டு சர்க்கிள் இருந்தாலே ரெண்டு எலிப்ஸ் வரும் ஏதாச்சும் ஒரு இமேஜ்ல. ஃபைனல் 5th 6th டயக்ராம்ல வரைகிறப்போ அதுக்கு ரெண்டு எலிப்ஸ் வரும். இங்க எப்படி 5th டயக்ராம்ல ஒரு எலிப்ஸ் வந்தது, இதே மாதிரி இங்க ஒரு எலிப்ஸ் வரும். ரெண்டு சர்ஃபேஸ்ல டாப் பாட்டம்ல ரெண்டு சர்க்கிள்ல ரெண்டு எலிப்ஸ் வரும். 6th டயக்ராம்லயும் ரெண்டு எலிப்ஸ் வரும் கரஸ்பாண்டிங்லி. அண்டர்ஸ்டாண்ட்? இதான் கோன் கொஸ்டின் இருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். தி சாலிட் ஆப்ஜெக்ட் கோன் வில் ஹேவ் அபெக்ஸ். இந்த மேல ஒரு கார்னர் தெரியும், இதுல வந்து பேஸும் சர்க்கிள், டாப் சர்ஃபேஸும் ஒரு சர்க்கிள். இதுல எது லேட்டரல் சர்ஃபேஸ், இந்த அவுட் சைட் கர்வேச்சர் தான் லேட்டரல் சர்ஃபேஸ் சொல்லுவோம். லேட்டரல் மீன்ஸ் அவுட் சைட் சர்ஃபேஸ். இதுல எப்படி இருக்குது, இன்க்ளைண்டா இருக்கு. இந்த ஸ்லாண்ட் ஏஜஸ் இதெல்லாம் சாஞ்சி இருக்கா, இந்த ஸ்லாண்ட் ஏஜஸ் இன் கோன் ஆர் கால்ட் அஸ் ஜெனரேட்டர்ஸ். வேற இதுல வந்து வெர்டிகலா இருக்கு, இந்த ஸ்லாண்ட் இல்ல. இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் வெர்டிகல், வெர்டிகல் ஷேப். வெர்டிகல்னா வெர்டிகல், இந்த சர்ஃபேஸ் வந்து வெர்டிகலா இருக்கு, கர்வேச்சர் is vertical. Okay, next solid object we going to consider சிலிண்டர்னா காமிச்சிட்டேன். இதே மாதிரி சிலிண்டருக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க, அதை நீங்க பார்த்து வரையணும். நெக்ஸ்ட் இது வந்து பிரமிட் சொல்லுவோம். பிரமிட் will have vertex or apex. இந்த டாப் மோஸ்ட் கார்னர் தான் அபெக்ஸ் சொல்லுவோம் கோன்ல, இதுல வெர்டெக்ஸ் கூட சொல்லலாம். இது பேர் பிரமிட். பிரமிட்ல என்ன இருக்கு, இது என்ன பிரமிட் பார்த்தா ட்ரையாங்குலர் பிரமிட். பேஸ் பாருங்க ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கா, the corners are marked as A, B, C, green in color. இதெல்லாம் பேஸ் எட்ஜஸ் சொல்லுது, கோல்டு கலர் காமிச்சா பேஸ் எட்ஜஸ் ஆர் பேஸ் சைட்ஸ். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இது பேஸ், இந்த மாதிரி சாஞ்சி இருக்கு ப்ளூ கலர்ல எட்ஜஸ்லாம், இது பேர் வந்து ஸ்லாண்ட் எட்ஜஸ் சொல்லுவோம். ஸ்லாண்ட், SLANT, ஸ்லாண்ட் எட்ஜஸ். இது பேஸ் என்ன ஷேப் இருக்கோ அதை வச்சு pyramids are classified. Triangular pyramid. Okay, next இது வந்து triangle, இதே பேஸ் வந்து triangle ஷேப்ல இருக்கு, கிரீன் கலர். டாப்லயும் ஒரு சர்ஃபேஸ் இருக்கு கிரீன் கலர். என்ன ஷேப்ல இருக்குது, triangle ஷேப்ல இருக்குதா, so it's called triangular prism. Prism will have vertical edges. Edges na ஓரம், vertical edges or longer edges. Longer edges are vertical. இதுல இது slant edges சொல்லுவோம். பிரமிட், இது பிரமிடு, இது பிரிசம். ரெண்டுமே ட்ரையாங்குலர் ஷேப் தான் இருக்கு பேஸ். ஸோ ட்ரையாங்குலர் பிரிசம், ட்ரையாங்குலர் பிரமிட். இந்த பாயிண்ட் பேர் வெர்டெக்ஸ் ஆர் அபெக்ஸ். இதுல வந்து கார்னர்ஸ் தான் இருக்குது, கால்ட் அஸ் வெர்டெக்ஸ். So this solid object is called as prism. என்ன prism? Triangular prism. This solid object is called as triangular pyramid. Okay. So next object we'll consider is இது என்ன இருக்கும் பாருங்க. Look on to this object. இந்த ப்ளூ கலர் எட்ஜஸ் எல்லாம் வெர்டிகலா இருக்கு. வெர்டிகலா இருந்தா prism சொல்லுவோம். என்ன டைப் ஆஃப் prism பாக்குறப்போ பேஸ் பாருங்க. பேஸ் இஸ் ஆஃப் 5 சைஸ் இருக்கா, 5 சைஸ் இருந்தாலே இஸ் கால்ட் பென்டகோனல் பிரிசம். டாப்லயும் 5 சைஸ் இருக்கும் இருந்தா பென்டகோனல் பிரிசம். பென்டகோனல் பிரிசம் will have இதுதான் ஃபேஸ் சொல்லுங்க, FACE ஃபேஸ். இந்த yellow கலர் காமிச்சதுன்னா என்ன ஷேப்ல இது, இந்த ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கா, இந்த yellow surface is having rectangular shape, so it is called pentagonal prism has a face of rectangular shape. prismனாலே looks like this. பேஸ் வச்சு கிளாசிஃபை பண்ணுவோம் pentagonal prism. Next object is called the pentagonal pyramid. பாருங்க, இது வந்து pentagonal pyramid. Pyramid will have slant edges shown blue in color. So base என்ன எத்தனை சைட்ஸ் இருக்கு, AB, BC, CD, DE, EA. 5 சைஸ் இந்த pentagonal pyramid. இது pentagonal prism. Okay, so மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன சாலிட் கொடுத்தாலும் அந்த சாலிட் இமேஜின் பண்ணி வரையணும். prism கேட்டா prism டயக்ராம் தான் வரையணும், pyramid diagram கேட்டா pyramid வரையணும். Next object is shown at here is called hexagonal prism. பேஸ்ல பாருங்க R சைடு இருக்கா, AB, BC, CD, DE, EF, FA. R சைடு இருக்கனால
longer edges are vertical. இதுல base corners are given numbers கொடுத்துருக்கோம். பேஸ்ல வந்து நம்பர்ஸ் ஆகும். டாப் கார்னர்ஸ் ஆர் given letters ABCD. 6 கார்னர் இருக்கும், 6 சைட்ஸ் இருக்கும் பேஸ்ல. அந்த எட்ஜஸ்லாம் லாங்கர் எட்ஜஸ்லாம் வெர்டிகல் ஆகுதால இட்ஸ் கால்ட் hexagonal prism. Next, this solid object is called as hexagonal pyramid. Look on to the base. Corners are marked as A, B, C, D, E, F. This has a base of hexagonal. R side is the hexagonal pyramid will have slant edges. Hexagonal pyramid. Okay, in the pink color comes the slant edges. The slant edges. Sanj is called slant edges. This topmost corner is called as apex or vertex. Apex. Okay, and the green color comes is called the base edges. Base edges or base sides in சொல்லலாம். And இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது? ஃபேஸ்ன்றது ஃப்ரண்ட்ல பார்த்தா ஃபேஸ். இதுல வந்து ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கா? இந்த ஒரு ஃபேஸும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு பாருங்க, ரோஸ் கலர். ஃபேஸ்ன்றது இதான் ஃபேஸ், FACE, ரோஸ் கலர் பார்ட். இது பேஸ், இது டாப் சர்ஃபேஸ். ஓகே, இதுல வந்து ஃபேஸ் எப்படி இருக்குது? ட்ரையாங்குலர் ஃபேஸ். இட் ஹாஸ் எ ட்ரையாங்குலர் பாருங்க, ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்குது பிங்க் கலர். ஃப்ரண்ட்ல பார்த்தா ஃபேஸ் சொல்லிருக்கு, FACE ஃபேஸ். இதுல ட்ரையாங்குலர் ஷேப் இதால இட்ஸ் கால்ட் ட்ரையாங்குலர் face. Pyramid will have triangular faces. Triangular faces. Whereas prism will have rectangular faces. So next solid object is called as a cube. ஒன்னு காமிச்சிருக்கேன். இந்த என்ன ஆப்ஜெக்ட் क्वेश्चन கேக்குறாங்களோ அந்த கரஸ்பாண்டிங் டயகிராம் தான் வரையணும் நீங்க. இதுல வந்து this object is called a cube. or exohedron கூட சொல்லுவாங்க, exohedron. சரி பாருங்க, the top corners, இது டாப் யூசுவலா ABCD கொடுப்போம் டாப் கார்னர்ஸ். the top corners are given letters A B C D. base corners are given numbers 1 2 3 4. so length is equal to breadth and is also equal to height. எல்லா சைடும் ஈக்குவல் இருந்தா the object is called as cube or hexahedron. Cube and cube. Okay, so these are the various objects used in projection of solids: cube, cone, triangular pyramid, triangular prism, pentagonal pyramid, pentagonal prism. Okay, next is hexagonal prism. Next hexagonal pyramid. Okay, one by one look on the concept. இதான் ஒரு டயகிராம் செப்பரேட்டா இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட்ஸ் a concept video on projection of planes. இதுல எந்த ஆப்ஜெக்ட் கேட்டுக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரிசம்ல ஒன்னு போடுவோம். பிரிசம் we consider as இது கோன் பார்த்தா சிலிண்டருக்கும் சொல்லியிருக்கேன் லைட்டா. So next we will go to ஏதாச்சும் ஒரு பிரமிட் எடுத்துப்போம். பிரமிட் so next we consider solid rest on the pentagonal, what is called as hexagonal pyramid. rest on VP ல பாக்குறோம். rest on VP னா the base வந்து இத base வந்து ஃபுல்லா VP ல டச் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணீங்க. இப்ப எந்த வியூல பார்த்தா ஃபுல் பேஸ் தெரியும்? மேல பார்த்தா இந்த எக்ஸ்ட்ரீம் கார்னர், இந்த கார்னர் A, இதுக்கு ஆப்போசிட் கார்னர் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு லெட்டர், அந்த லெட்டர் தெரியும். ஓகே, இப்போ வந்து எந்த வியூல பார்த்தா ஃபுல் பேஸ் தெரியும், அந்த ஹெக்ஸகன் ஃபுல்லா தெரியும்னா ஃப்ரண்ட் வியூல பார்த்தா தெரியும். ஃப்ரண்ட் வியூல பார்த்தா ஒரு ஹெக்ஸகன் தெரியுமா? எல்லாம் ஃபுல் பேஸ் சைட்ஸும் தெரியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்னர் ரெஸ்ட்னு வச்சுங்க. கார்னர்னா இது ஐ கன்சிடர் A as a right கார்னர் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். அந்த கார்னர் தான் இந்த கார்னர். அப்போ ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்போ அந்த பேஸ் ஃபுல்லா தெரியும் சொல்லியிருக்க. இந்த மாதிரி ஹெக்ஸகன் வரையணும். இது சின்னதா வந்திருக்கு, அதுல பெரிய பேஸா இருக்கு. யூசுவலி லெட்டர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல கொடுப்போம். விபில ரெஸ்ட்னாலே as I explained in projection of planes concept video. Letter with dash or A dash, B dash, C dash, D dash, E dash, F dash. இது வந்து
இப்போ இதுல வந்து ஆக்சிஸ் எப்படி, ஆக்சிஸ்ன்றது உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன் பேர் தான் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான். எப்படி கோன்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன், உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன், இந்த சென்டர் ஆஃப் த பேஸும் மேல அப்பெக்ஸும் கனெக்ட் ஆகிற உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன் பேர் தான் ஆக்சிஸ். இப்படி இருக்கிறப்ப ஆக்சிஸ் எப்படி இருக்கு, இப்படி இருக்கிறப்ப டாப்ல பார்த்தா இந்த ஆக்சிஸ் நீளம் தெரியுமா, இந்த பாயிண்ட் தான் அப்பெக்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து நேரா ரே மாதிரி படம் எக்ஸ்ஒய்ல ஹெச்பில போய் படம். அது மாதிரி இந்த ஏ பி பாயிண்ட், இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் தான் ஏ, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் தான் ஏ. ரே வந்து ரே மாதிரி படுமா ஹெச்பில, அது மாதிரி பி பாயிண்ட் ப்ரொஜெக்ட் ஆகும். இது எல்லா பாயிண்ட்ஸும் ப்ரொஜெக்ட் ஆகும், ரைட் சைடு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் ப்ரொஜெக்ட் ஆகும், அப்பெக்ஸும் ப்ரொஜெக்ட் ஆகும். ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி டாப்ல பார்த்தா இந்த ஃபுல் நீளம் தெரியும். ஆக்சிஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலர் டு விபி இருக்கு. இப்போ டாப்ல பாக்குறப்ப என்ன தெரியும், இந்த எட்ஜஸ் எல்லாம் தெரியும், இந்த சாஞ்சி இருக்கிற பிங்க் கலர் லைன்ஸ் எல்லாம் தெரியும். அந்த லைன் தான் ஹெச்பி கீழே வந்துடும், 90 டிகிரி டில்ட் பண்ணுவோம். இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் யூசிங் 2H பென்சில் வரைஞ்சிட்டு. இது வந்து கரஸ்பாண்டிங் டாப் வியூ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும். இதுதான் ஆக்சிஸ், உள்ள பாஸ் ஆகிற சென்டர் லைன். கம்பி மாதிரி காமிச்சுன்னா கோன்ல அந்த மாதிரி. இப்போ ஆக்சிஸ் வந்து 90 டிகிரி இருக்கா இதுல, இது வந்து பேஸ், பேஸ் வந்து XY மெர்ஜ் ஆயிடும். அப்போ ஷீட்ல வரைகிறப்போ எக்ஸகன் இப்படி வரையணும் நீங்க, கார்னர் ரெஸ்ட் ஆன் விபி. இப்படி இப்படி வச்சு காமிக்கிறப்ப பாக்குறப்போ ஃபுல் பேஸ் ரெஸ்ட் ஆயிருக்கு விபில. இப்ப டில்ட் பண்ணுவோம் செகண்ட் ஸ்டேஜ்ல டயக்ராம்ல, இப்படியும் டில்ட் பண்ணலாம் ஆர் இப்படியும் டில்ட் பண்ணலாம். நான் வந்து யூஸ்வலா ரைட் சைட்ல டில்ட் பண்ற மாதிரி காமிப்போம். இந்த டி தான் கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ கார்னர் ரெஸ்ட் ஆன் விபில வந்து இந்த கார்னர் எக்ஸ்ட்ரீம் ரைட் கார்னர் வந்து டி ஆகும், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர் வந்து ஏவாவும் ஐ கன்சிடர் அக்கார்டிங் டு திஸ் டயக்ராம். அப்ப டில்ட் பண்றப்போ டி தான் கான்டாக்ட்ல இருக்கும், டி பாயிண்ட், இந்த பாயிண்ட் டி, டி தான் விபில போய் டச் ஆயிருக்கும், கான்டாக்ட் இருக்கும், டச் ஆயிருக்கும். அப்போ கார்னர் ரெஸ்ட்டுக்கு சிம்பிள் போர்ஷன் ஆர் பேஸ் போர்ஷன் வரைகிறப்போ இந்த மாதிரி வரையணும். இதே வந்து விபில ரெஸ்ட் ஆகி சைட் ரெஸ்ட்னு வச்சுங்க, சைட் ரெஸ்ட்னா இந்த எக்ஸகனை எரேஸ் பண்ணிடணும், இப்படி வரையக்கூடாது. சைட் ரெஸ்ட், சைடு ரெஸ்ட் ஆன் பேஸ் சைடு ஆஃப் த ஹெக்ஸாகோனல் பிரமிட் ரெஸ்ட் ஆன் விபி. விபிக்கு என்ன பண்ணோம், ஐ யூஸ்வலி கன்சிடர் ஏஎஃப் அஸ் ரெஸ்டிங் சைடு, ஏஎஃப். இந்த மாதிரி ஹெக்ஸகன் வரையணும். இந்த சைடு வந்து பர்பெண்டிகுலர் டு, இது அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்றேன், இந்த சைடு வந்து பர்பெண்டிகுலர் டு விபி. ஒரு வெர்டிகல் எக்ஸ்ஒய் லைன் டிரா பண்ணுங்க ஷீட்ல, அது பர்பெண்டிகுலர் ஒரு லைன் டிரா பண்ணிட்டு 90 டிகிரி, அதுல ஒரு சைடு வர மாதிரி வச்சு வச்சு எக்ஸ்என் கன்சிடர் பண்ண வரும். இந்த மாதிரி எக்ஸ்என் வருமா. இதுல யூஸ்வலா லெட்டர்ஸ் தரப்போ இப்படி கொடுப்போம், ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷ், எஃப் டேஷ். இந்த டேஷ் கொடுப்போம் டாப் வியூல பேஸ் ரெஸ்ட் பிளேன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. இப்போ மேல பாருப்ப ஏ தெரியும், அந்த ஏ தான் இந்த ஏ. ஏ ஏவுடைய மெர்ஜ்டு பாயிண்ட் என்னது, எஃப் புட் இன் பிராக்கெட், அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஓகே, அப்புறம் இந்த பிக்கு நேரம் வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுவோம் யூசிங் 2H பென்சில். நேரம் ஈயோட மெர்ஜ் ஆயிடும், அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். ஸ்மார்ட் ஏக்கு அப்புறம் பி பாருங்க, இப்படி கொடுக்குறப்ப சீக்வன்ஸா எழுதலாம். இது பி பிராக்கெட்ல இ மெர்ஜ்டு பாயிண்ட், அப்புறம் சி மெர்ஜ்டு வித் பி டி, இந்த பாயிண்ட் தான் சி மெர்ஜ்டு வித் டி. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டிராயிங் சைட் ரெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எக்ஸகன் வரையும், ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிட்டு அதுல ஒரு சைடு ஆஃப் எக்ஸகன், எக்ஸகன் சைடு பேஸ் சைடு கொடுத்துருவாங்க கொஸ்டின் இல்ல. அப்போ எக்ஸகன் வந்து இப்படி கன்சிடர் பண்ணணும். டெம்ப்ளேட் பயன்படுத்தியே வரையலாம், அல்லது ப்ரொட்ராக்டரை வச்சு ஒரு ஆங்கிளா மார்க் பண்ணியும் வரையலாம் இந்த எக்ஸகன். அப்போ சிம்பிள் பொசிஷன் பேஸ் பொசிஷன் பாருப்போ ஃபுல் பேஸ் தெரியும். இது கரஸ்பாண்டிங் டாப் வியூ வில் பி a triangle. இப்போ இதுல வந்து கார்னர் ரெஸ்ட், கார்னர் ரெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து என்னது, போன சம்ல தான் கார்னர் ரெஸ்ட். இது சைட் ரெஸ்ட், ரைட் சைடாவும் டில்ட் பண்ணலாம், நீங்க லெஃப்ட் சைடாவும் டில்ட் பண்ணலாம். இது நம்ம லெட்டர்ஸ் மாத்தி இருக்கு. இதுல ஏபிசிபி கொடுப்போம். அப்போ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எட்ஜ் எது, சிடி தான் இந்த ஆஸ்பெக்ட் லிஸ்ட் டயக்ராம். இப்படி டில்ட் பண்றோம், இப்படி டில்ட் பண்றப்ப என்ன இது, இப்படிங்கிறப்ப ஃபுல் எக்ஸகன் தெரிஞ்சது பேஸ்ல, ஃப்ரண்ட் வியூல பாருங்க ஃபுல் எக்ஸகன். இப்படி டில்ட் பண்ண ஒரு ஆக்சிஸ் இன்க்ளைன் ஆகுதா, உள்ள பாஸ் ஆகிற லைன் இன்க்ளைன் ஆயிடும். இன்க்ளைன் ஆகிடும். இந்த எக்ஸகன் வந்து சின்ன எக்ஸகனா தெரியும், டிமினிஷ்ட் எக்ஸகன்.
எக்ஸ்ன்றது ஒரு பிளேன் ஃபிகர் தான். எப்படி பிளேன்ஸ்ல பார்த்தோம், பென்டகன் ஹெக்ஸகன். இந்த பேஸ் வந்து ஹெக்ஸகன் ஷேப் இருக்கு, 6 சைட்ஸ். இது A dash, B dash, C dash, D dash, E dash, F dash. இதுல இது ப்ரொஜெக்டட் பாயிண்ட் A, மெர்ஜர் will be F. இது நேரா வெர்டிகல் ப்ரொஜெக்ட் டிரா பண்ணினா இந்த பாயிண்ட் தான் B, பிராக்கெட்ல E. எழுதுறப்ப நீங்க சீக்வென்ஸ் எழுதலாம் A, B, C, அப்புறம் D, E, F, ரிவர்ஸ். அப்புறம் ஃப்ரண்ட் மேற்கொண்டு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்படி பாக்குறப்போ இந்த ஸ்லாண்ட் ஏஜ் எல்லாம் ஃப்ரண்ட் வியூல எப்படி தெரியும் பாருங்க. தட் யூ ஹேவ் டு இமேஜின். ஃப்ரண்ட் வியூன்றது இந்த டைரக்ஷன், இந்த பாயிண்ட் தெரியும். அப்புறம் இந்த ஸ்லாண்ட் ஏஜ் எல்லாம் ஒரு துண்டான லைன் மாதிரி தெரியும், ஒரு டயகனல்ஸ் லைன் மாதிரி தெரியும். இந்த A பாயிண்ட் தெரியும், எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும், பேஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் ஃப்ரண்ட் வியூல தெரியும். பட் இந்த பிங்க் கலர் லைன் வந்து will be seen as a shorter line. அது எப்படி வரையணும்னா, ஷீட்ல வரையறப்போ இந்த சென்டர் பாயிண்ட் லொகேட் பண்ணிடுவோம் ஹெக்ஸகன்ல. இந்த லைன்ஸ் தான் ஸ்லாண்ட் ஏஜஸ். ஃப்ரண்ட் வியூல ஸ்லாண்ட் ஏஜ் சீம்ஸ் லைக் எ ஸ்மாலர் லைன். அந்த லைன் தான் இது. O டேஷ்னா OA, OB, OC, OD, OE, OF. வேற மேல இருந்து பாக்குறப்போ இந்த ஸ்லாண்ட் ஏஜஸ்லாம் இப்படி இன்க்ளைண்டா ஃபுல் ட்ரூ லென்த் தெரியும். அந்த லைன் தான் இந்த லைன். இந்த லைன் இது எக்ஸ்ட்ரீம் ரைட்டு, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். இந்த ஹைட் கொடுத்துருவாங்க நீங்க கொஸ்டின்ல. பிரமிட் உடைய ஹைட் வந்து சே சம் 100 mm, 100 mm ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிட்டு பிலோ த எக்ஸ்ஒய் லைன் இந்த பாயிண்ட் கிடைச்சிடும். இதோட இந்த பேஸ் கார்னர்ஸ்லாம் ஜாயின் பண்ணினா we'll get பேஸ் பொசிஷன் உடைய டாப் வியூ, சிம்பிள் பொசிஷன் உடைய டாப் வியூ வந்துடும். அத கார்னர் ரெஸ்டா சைட் ரெஸ்டா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த டயக்ராம் மாறும். இது வந்து விபிஇல ரெஸ்ட் ஆயிடுது. இதே ஹெச்பில ரெஸ்ட் ஆனா அப்படியே உல்டாவா வரும். எந்த வியூல பார்த்தா பேஸ் ஃபுல்லா தெரியும், டாப் வியூல பார்த்தா தான் தெரியும் இந்த டைரக்ஷன். அப்ப டாப் வியூ டயக்ராம் will be ஹெக்ஸகன். அந்த ஹெக்ஸகன் தான் இங்க வரும். இது கோன் கொஞ்சம் இதே வந்து இந்த ஹெக்ஸகன் வந்து இங்க வந்துடும். ஃப்ரண்ட் வியூ will be a triangle. அப்படியே உல்டாவா வரும். அதான் விபிக்கும் விபியில ரெஸ்டா ஹெச்பி ரெஸ்டான்னு கேர்ஃபுல்லா படிக்கணும். அப்புறம் எந்த பாயிண்ட் ரெஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். கார்னர் ரெஸ்டா சைட் ரெஸ்டா அதுக்கேற்ற மாதிரி ஹெக்ஸகன் ஷேப் வில் மாடிஃபை. அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த முன்னாடி பார்க்கறதா ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல எப்படி இருக்குது, இதுல ட்ரையாங்குலர் ஃபேஸ். கொஸ்டின்ல சில கொஸ்டின்ல வந்து ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பின்னு கொடுப்பாங்க. ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பின்னு கொடுப்பாங்க கொஸ்டின். இப்போ இந்த இதெல்லாம் இதான் ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் நம்ம சூஸ் பண்ணிப்போம். நான் யூஸ்வலா இதான் சூஸ் பண்ணுவேன். டிஇ இங்க லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பின்னா எப்படி இருக்கும், இது சிம்பிள் பொசிஷன். சிம்பிள் பொசிஷன் வந்து ட்ரையாங்கிள் ஃபேஸ் வந்து இன்க்ளைண்டா இருக்கு. அப்போ அந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பினா இப்படி சாய்ச்சிரும். அப்படி இப்படி சாய்ச்சினா இது ஃபைனல் பொசிஷனா மாறிடும். இப்ப பாருங்க, எந்த பார்ட் வந்து ஹெச்பில ரெஸ்ட் ஆயிருக்கு, இந்த ட்ரையாங்கிள் தான் டச் ஆயிருக்கு. இந்த ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் தான் இதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ. டாப் வியூல பார்த்தாலே தெரியும் ஹெக்ஸகன் ஒரு டிமினிஷ்ட் ஹெக்ஸகனா தெரியுமா, சின்ன ஹெக்ஸகனா தெரியும் மேல பாக்குறப்போ. இந்த yellow கலர் சர்ஃபேஸ் அது மாதிரிலாம் இமேஜின் பண்ணி வரையணும். ஃப்ரண்ட் வியூ வில் பி ஒரு ட்ரையாங்கிள் தெரியும். இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ரையாங்குலர் ஃபேஸ். ரெஸ்ட் ஆன் ஹெச்பினா இப்படி டில் பண்ணணும், ரெஸ்ட் ஆன் விபினா இப்படி டில் பண்ணணும். இப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைடு டில் பண்ணலாம், லெஃப்ட் சைடு டில் பண்ணலாம். லெஃப்ட்ல டில் பண்ணா இப்படி 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 வந்துடும். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்ப என்ன தெரியுது, இந்த yellow சர்ஃபேஸ் எல்லாம் தெரியுது. பட் இட் will have a reduced size. ட்ரையாங்கிள் இந்த ரெடியூஸ்ட் சைஸ்னா ஹெக்ஸகன் தான் சின்ன ஹெக்ஸகனா தெரியும். எப்படி பிளேன் ஃபிகர்ல வரைஞ்சோம் அந்த மாதிரி. கன்சிடர் திஸ் இஸ் a plane figure called as hexagon. பிளேன்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா, இந்த பேஸ் வந்து இந்த பிளேன் ஹெக்ஸகன் ஷேப்ல இருந்தாலும் இதை ரிமூவ் பண்ணிட்டா இந்த ஷேப் வந்துடும். இதுல வந்து இப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் தான். இதுல வந்து லெட்டர்ஸ் மாறுது. யூ இமேஜின் த பேஸ் ரெஸ்ட் ஆன் விபி. இப்போ பேஸ் வந்து டில்ட் ஆயிடுச்சு. எப்படி இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி டில்ட் ஆகும் சொல்லியிருக்கேன். இப்படிங்கிற பேஸ் வந்து இப்படி டில்ட் ஆயிடுச்சு. டில்ட் ஆன அப்புறம் இந்த பேஸ் வந்து ஃபுல் பேஸ் சைஸ் தெரியும், எல்லா கார்னர்ஸும் தெரியும். பட் வில் பி ஸ்மாலர் இன் சைஸ். இந்த ஹெக்ஸகன் வந்து டிமினிஷ்ட் ஆயிடும். இப்படிங்கிறப்ப ஃபுல் ஹெக்ஸகன் தெரியுது, இப்படி தெரியும். இப்படி பார்ஷலி யூ கேன் இமேஜின், பார்ஷலி இட் வில் பி விசிபிள். ஓகே, அந்த ஹெக்ஸகன் தான் இந்த ஹெக்ஸகனா வரும். இது நேரா ப்ரொஜெக்ஷன் லைன் டிரா பண்ணுவோம்.
இது வந்து ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபினால இந்த கீழே வந்துடும். இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி கீழே வரும். ஒரு பொசிஷனை வரைகிறப்ப சொல்லி தருவேன் நான். இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூல தான் இந்த பேஸ் வந்து இப்படிங்கிறப்போ ஃபுல் பேஸ் தெரியுது. இப்படி இன்க்ளைண்ட் ஆகுறப்போ இன்க்ளைன் டு விபி இப்படின்னு டில் பண்ணலாம், இப்படின்னு டில் பண்ணலாம். சின்ன எக்ஸகனா தெரியும், அந்த எக்ஸகன் தான் இந்த எக்ஸகனா வரும். பேஸ் மட்டும் சொல்றேன் நான். இதுல இது வந்து டாட்டர் லைன்ல வருவீங்க. அது எப்படின்னு ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் a suffix 1 dash, இது b suffix 1 dash, c suffix 1 dash, d suffix 1 dash, இது e suffix 1 dash, f suffix 1 dash. இப்படி பாருங்க, இப்படி டில் பண்றப்போ இப்படிங்கிறப்போ ஃபுல் எக்ஸகன் தெரிஞ்சது. அதான் இந்த டயக்ராம். அதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ. இப்படி பேஸ் வந்து டர்ன் ஆயிடுச்சு. ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபி. ஆக்சிஸ் உள்ள பாஸ் லைன் தான். இப்படி இன்க்ளைன் டு விபினால இப்படி இப்படி போயிடுச்சா, அந்த பேஸ் வந்து இந்த பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி காமிச்சுக்கிறேன். அந்த பேஸ் இந்த பேஸ் இப்படி பார்ப்ப சின்ன எக்ஸகனா தெரியுமா. அட் தி சேம் டைம் இந்த ரெஸ்டிங் சைடு எது ஐ கன்சிடர் நவ் இஸ் பிசி. பிசி தான் டச் ஆயிருக்கு. பிசியில சிடிஎஸ்ங்க, சிடிஏ யூ கேன் டேக் இட். சிடி இஸ் த பேஸ் ஏஜ் ரெஸ்ட் ஆன் விபி. இப்படி டில் பண்றோம். இப்படி டில் பண்றப்ப இந்த பேஸ் வந்து ஃபுல்லா தெரியல. பேஸ் வந்து ஃபுல்லா தெரியல, இந்த எல்லோ சர்ஃபேஸ் தெரியல. இந்த எட்ஜ் எல்லாம் தெரியும், ஏ தெரியும், எஃப் தெரியும், இ தெரியும், பி தெரியும். இந்த பின்னாடி இருக்கிற சிடி தெரியல. இந்த சர்ஃபேஸ் வந்து மறைச்சிக்கிச்சு. பின்னாடி சிடி இருக்கா, அந்த பேஸ் வந்து தெரியல. அதல்ல, அது சம்பந்தப்பட்ட எட்ஜ் எது, இந்த சிடி தான். அது அவைலபிள், இட் இஸ் இருக்கு, பட் நாட் சீன் இன் த ஃப்ரண்ட் வியூ. அந்த சிடி தான் டேஷ் லைன்ல போடணும். டேஷ்னா விட்டு விட்டு போடணும். பிசியும் தெரியாது, சிடியும் தெரியாது, இடியும் தெரியாது. அப்புறம் இந்த இது ஓ பாயிண்ட் சொல்லியிருக்க அபெக்ஸ். இது அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணா ஒரு இன்க்ளைன்டு இமேஜ், இன்க்ளைன்டு பொசிஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ வரும் இது. ஸோ வில் கன்சிடர் ஒன் பை ஒன். ஓகே, இதுல ஏன் இந்த டாட்டர் லைன் டேஷ் லைன் போடுறோம்னா, இந்த எட்ஜஸ் எல்லாம் தெரியாது. இந்த சர்ஃபேஸ் வந்து ட்ரையாங்குலர் சர்ஃபேஸ் வந்து மறைச்சிக்கிச்சு. அதான் கான்செப்ட். அதெல்லாம் இந்த டேஷ் லைன்ல போட்டிருக்கோம். அது சம்பந்தப்பட்ட ஸ்லாண்டேஜ் வந்து இது ஓன்னு எடுத்தீங்கன்னா ஓசி ஓடி எல்லாம் டேஷ் லைன்ல போடணும். இந்த ஸ்லாண்ட் பின்னாடி இருக்கு. இந்த பின்னாடி சிஓ பிஓ டிஓ எல்லாம் இருக்கு. அந்த ஸ்லாண்டேஜ் தெரியாது. வேற இப்படி பாக்குறப்போ இதுதான் இந்த ஸ்லாண்டேஜ் எல்லாம் தெரியுது. இந்த ஸ்லாண்டேஜ் எல்லாம் தெரியாது, பின்னாடி இருக்குது. ஃப்ரண்ட் வியூ இந்த டைரக்ஷன் பாக்குறப்போ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபிக்கு உண்டான ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ. அப்புறம் 5th 6th டயக்ராம் வரைவோம். டாப் வியூ இஸ் இதுதான் டாப் வியூ. டாப் வியூ இஸ் இன்க்ளைன்ட் அட் இல்ல இன்க்ளைன் டு விபி, இல்ல ஃப்ரண்ட் வியூ இஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படி கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் 5th and 6th டயக்ராம் வில் கம்ப்ளீட். ஓகே, இதே மாதிரி பென்டகோனல் வந்து கார்னர் ரெஸ்டா சைட் ரெஸ்டான்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஹெச்பில ரெஸ்டா, விபில ரெஸ்டா, சைட் ரெஸ்டா, கார்னர் ரெஸ்டா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பென்டகன் வரைய வேண்டியது இருக்கும். இது பேஸ் பொசிஷன், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ. எதுல பார்த்தா ஃபுல் பேஸ் தெரியுதோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரைவீங்க. இதுல இருந்து மேல பார்த்தா ஃபுல் பென்டகன் தெரியும் பேஸ். அப்ப டாப் வியூ தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஃபார் பேஸ் பொசிஷன். So it depends upon the object and depends upon the plane in which it rests. அதுல எந்த பார்ட் ரெஸ்டா இருக்கு, ஹெச்பில, விபில, கார்னர் ரெஸ்டா, சைட் ரெஸ்டா வச்சு டயக்ராம்ஸ் வில் டிஃபரன்ஷியேட். Thanks for listening. Yes. Next we see the topic called the scales. Scale என்றது என்ன பார்க்க போறோம். For example, cylinder. Cylinder size என்னது, diameter. Diameter is given as 40 inches. Diameter na the base circular shape is cylinder diameter 40 inches. Height of the cylinder is say 100 inches. 1 inch வந்து 25 mm. 1 inch equal to 25 mm. அப்ப 100 into 25 போட்டா 2500 mm வரும். Divided by 10 போட்டீங்கன்னா சென்டிமீட்டரா மாறிடும். எவ்வளவு, 250 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் 10 mm. 1 சென்டிமீட்டர்
இங்க எழுதுறேன் 1 centimeter is equal to 10 mm. அப்போ நம்ம எவ்வளவு வந்துச்சு 2500 mm வருது. 2500 mm divided by 10 போட்டா 250 சென்டிமீட்டர் வரும். 250 சென்டிமீட்டர் வந்து பெரிய டிஸ்டன்ஸ். ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட் ஸ்கேல் ஆர் ஆர்டினரி ஸ்கேல் 10 சென்டிமீட்டர் இவ்வளவு வருது. அது மாதிரி 250 சென்டிமீட்டர் வந்து பெரிய டிஸ்டன்ஸ். அவ்வளவு டிஸ்டன்ஸ்லாம் ஷீட்ல டயக்ராம் வரைய முடியாது. அதனால வி ஃபாலோ ரெடியூஸ்டு ஸ்கேல். ரெடியூஸ்டு ஸ்கேல் என்ன பண்ண போறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 40 இன்ச்சஸ் வந்து 40 mm கன்சிடர் பண்ணலாம். 40 mm எவ்வளோ 4 சென்டிமீட்டர். 40 mm is equal to 4 சென்டிமீட்டர் கன்சிடர் பண்ணலாம். 4 சென்டிமீட்டர் எவ்வளோ 40 mm. 40 mm சர்க்கிள் டிரா பண்ணா ரேடியஸ் will be 20 mm. சர்க்கிள் ஈஸியா ஷீட்ல வரையலாம். we can accommodate in the drawing sheet. சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஹைட் வந்து 100 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அது 100 வந்து நீங்க என்ன பண்ணலாம் divided by 10. இது 40 divided by 10 into 4 சென்டிமீட்டர். அது 40 mm. அந்த 100 divided by 10 போட்டா வரும் 10 சென்டிமீட்டர் வரும். 10 சென்டிமீட்டர்ன்றது into 10 போட்டினா 100 mm. 100 mmன்றது இவ்வளவு ஹைட் இருக்கும். 100 mm 100 mm 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னா 40 mm. 40 mmன்றது இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான். கொஞ்சம் ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 40 mmன்றது 20 mm ரேடியஸ் எடுத்தா 40 mm டயாமீட்டர் சர்க்கிள் வரையலாம். ஷீட்ல வரைஞ்சிடலாம், சின்னதா வரையலாம். அது மாதிரி 100 வந்து 100 mm மாத்திடும். இந்த 40 இங்கேயும் 40 இருக்கு பாருங்க. 40 இன்ச்சஸ் வந்து 40 mm, 100 இன்ச்சஸ் வந்து 100 mm கன்சிடர் பண்ணிக்கிறோம். சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம். ப்ரொபோர்ஷனேட்டா ரெடியூஸ் பண்ணிட்டாலே இது வி ஃபாலோ ரெடியூஸ்டு ஸ்கேல். அப்போ டயாமீட்டர் வந்து நீங்க டைமென்ஷன் பண்றப்போ என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அந்த சைஸே கொடுக்கணும். அது எப்படின்னா இது சிலிண்டர் உடைய ஹைட்டு. ஃப்ரண்ட் வியூல பாருங்க இந்த ஹைட் தெரியும். அந்த ஹைட் தான் இந்த ஹைட்டு. மேல பார்த்தா ஒரு சர்க்கிள் தெரியுமா, அந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள். இது டாப் வியூ. டாப் வியூல டயாமீட்டர் எவ்வளவு வச்சிருக்க கொடுத்தது வந்து 40 இன்ச்சஸ். அது 40 mm வச்சிருக்க. அப்ப நீ சர்க்கிள்ல வந்து டைமென்ஷன் பண்றப்ப மார்க்கிங் த சைஸ் இப்படி மார்க் பண்ணுவோம் இல்லையா, டைமென்ஷன் லைன் கொடுத்து இது எழுதுறப்போ 40 இன்ச்சஸ்ன்னு எழுதுறோம். இன்ச்சஸ் உடைய சிம்பிள் வந்து 40 மேல 2 கோடு போட்டா இன்ச்சஸ். தட் இஸ் 40 இன்ச்சஸ். இங்கேயும் எழுதலாம். இங்க டைமென்ஷன் பண்ணி சர்க்கிள் வந்து 40 இன்ச்சஸ். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ பெரிய சைஸ் அதை அப்படியே எழுதிருங்க. 40 இன்ச்சஸ்னா 2 கோடு மேல பண்ணும். ஹைட் எவ்வளவு எடுத்திருக்கோம் 100 mm தான் டயாமீட்டர் வரைஞ்சி ஹைட் எடுத்திருக்கோம். 100 mm 10 சென்டிமீட்டர். ஆனா எழுதுறப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க ஹைட் ஆஃப் 40 இன்ச்சஸ். அப்ப இதுதான் ஹைட். டைமென்ஷன் பண்றப்போ கொடுத்த சைஸ் அப்படியே எழுதிருங்க 100 இன்ச்சஸ். இதே மாதிரி பிரிசம் பிரமிடு இந்த சிலிண்டர் எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து பெரிய சைஸ் தான் கொஸ்டின்ல கொடுத்துருவோம். அவ்வளவு பெரிய சைஸ் வரைய முடியாது. அது ப்ரொபோர்ஷனேட்டா mm மாத்திக்கிறோம். மாத்திட்டு அந்த ஷீட்ல வரைஞ்சிட்டு சைஸ் எழுதுறப்போ கொஸ்டின்ல கொடுத்த சைஸை எழுதிரும் பெரிய சைஸ். அது ஃபாலோ பண்ணா ரெடியூஸ் பண்றோம் சைஸ இன்ச்சஸ்ல இருந்து mm மாத்திரம் ரெடியூஸ் பண்றோம். அதனால we follow reduced scale. இது ஒரு டைப். நெக்ஸ்ட் வந்து enlarged scale இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டின்ல வந்து டயாமீட்டர் 4 mm, ஹைட் வந்து 6 mm இப்படி கொடுத்துருக்காங்க வச்சுங்க. டிரா ஏ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 4 mm, ஹைட் 6 mm. 4 mmன்றது இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். ஸ்கேல் எடுத்து பார்த்தா இவ்வளோ தான் 4 mm வரும். அப்போ இவ்வளோ ஹைட்ல வந்து டயக்ராம் வரைய முடியாது, ரொம்ப குட்டியா இருக்கும். அதில் இது ப்ரொபோர்ஷனேட்டா இன்டூ 10 போட்டுப்போம். இப்போ 10 போட்டோன்னா வரும் 40 mm ஆயிடும். 40 mm டயாமீட்டர்னா ரேடியஸ் எடுத்து வருதுன்னா 40 mm டயாமீட்டர் வந்துடும். ஓகே, இந்த 4 ஆனா எழுதுறப்போ 4 mm எழுதணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கோம் அந்த சைஸ் எழுதுவோம். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். 4 வந்து 40 ஆகிடும். 6 mm ஹைட்டை வந்து இன்டூ 10 போடுறோம். எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் இஸ் ஈக்குவல் டு 60 mm. 60 mm ஹைட் வரையலாம். 6 சென்டிமீட்டர் ஒரு ஹைட் ட்ரா பண்ணா 6 சென்டிமீட்டர் இவ்வளோ ஹைட் இது வரையலாம், ஷீட்ல வரையலாம். அதில் சைஸ் எழுதுறப்போ 6 mm வந்து 60 வரைஞ்சிட்டோம். ஹைட்டு வரைஞ்சிட்டு எழுதுறப்போ 6 தான் எழுதணும். அதுமாதிரி டயாமீட்டர் வந்து 40 mm சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கோம். எழுதுறப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க 4 mm, அந்த 4 தான் இந்த 4 எழுதணும்.
அப்புறம் ரைட் சைடு பாட்டம் ஆஃப் எ டயக்ராம் அதில் என்ன ஸ்கேல் ஃபாலோ பண்ணியிருக்கோம். சப்போஸ் வந்து ஹைட் வந்து 60 mm, ஹைட் 60 mm கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து 30 mm. இது பிரச்சனை இல்லை, 30 60 ஈஸியாக வரையலாம், இதுக்கு ஸ்கேல் எழுதணும்னு அவசியம் இல்லை. வேற பெரிய சைஸ் கொடுத்து சின்னதாக ரெடியூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதை டயக்ராம்ல மார்க் பண்ணி வரைஞ்சோம்னா கொஸ்டினை கொடுத்த சைஸ் அப்படியே எழுதிடணும். அதான் ரெடியூஸ் ஸ்கேலும். இது வந்து என்ன ஸ்கேலிங்க, சின்ன சைஸ் கொடுத்துருக்காங்க. 4 mm வந்து வரைய முடியாது, 6 mm ஹைட் வரைய முடியாது. இது இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்ணா அது பேர் என்லார்ஜ்டு ஸ்கேல். இது பேரு என்லார்ஜ்டு ஸ்கேல். அது ஒரு வருஷம் பாக்குறப்ப நம்ம டீட்டெயிலா சொல்றேன். என்லார்ஜ் ஸ்கேல்ல வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். எழுதுறப்போ சைஸ் எழுதுறப்போ கொஸ்டினை கொடுத்த சைஸ் அப்படியே எழுதுருங்க, பெருசா ஆக்கி வரைகிறோம். 4 வந்து 40 ஆகிட்டோம், 6 வந்து 60 ஆகிட்டோம். இது ஆப்போசிட்டா இருந்தா ரெடியூஸ் ஸ்கேல். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். எஸ்.